எதுக்கு இது சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு we will see many examples here today. Let's see. All in the same boat அப்படின்னா சிறுஜா உங்களுக்கு என்னன்னு புரியுது? all in the same boat. இப்போ Don't worry. எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சா அந்த மாதிரி மீனிங் சொல்லலாமா சார்? we are all in the same boat அப்படின்னு சொல்லலாமா சார்? நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சா அந்த அப்போ சொல்லலாமா சார்? இப்போ all in the same boatல something different. சார் இல்ல சார் ஓ நாம எல்லாரும் ஒரே சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு சொல்றதுக்கு சார். Wow. வாவ் கரெக்ட் கரெக்ட் all in சார். the ஓ same boat. இப்போ என்னன்னா இங்கிலீஷை பொறுத்த வரணும் ஒரு இடியோமேட்டிக் லாங்குவேஜ்ல நிறைய விஷயம் நார்மலா இப்ப பாருங்க. இப்ப சொல்லுங்க ராமன். an eye for an eye. சார் என்னவா an இருக்கலாம்? eye for an eye. என்னவா இருக்கலாம்? யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்பட வேணாம். கண்ணுக்கு எப்ப கண்ணா வரும்னா, இருக்கும். இப்ப நிறைய கேட்க நிறைய படிக்க தான் இந்த இது நம்ம அக்கமுலேட் ஆகும். இது ஹரிணி பிரியா ட்ரை பண்ணுங்க. an eye for an eye. an eye for an eye. சார் அது கரெக்டா எப்படின்னு தெரியல சார். தெரியல. ஓகே, சிந்துஜா ட்ரை பண்ணுங்க. an eye for an eye. எஸ் சார். அவங்க ராமன் சொன்ன மாதிரி கண்ணுக்கு கண்ணா இல்லைன்னா அந்த விழி மேல் விழி வைத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியா சார்? அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்குதா? an eye for an an eye. eye for an eye. நீ ஒண்ணு ஒரு கண்ணு நான் ஒரு கண்ணு எடுத்தா நீ ஒரு கண்ணு எடுத்துருவ. பள்ளிக்கு பள்ளி மாதிரியா சார்? அவ்வளவுதான். ஓ கரெக்ட். சோ ரொம்ப ஈஸியானதுக்கு வர டிக் ஃபார் தட். டிக் ஃபார் தட் வந்து சிம்பிளா உள்ளதுக்கு. an eye for ஓகே ஓகே. பள்ளி இது வந்து if they hurt someone they should be hurt அந்த மாதிரி. if I hurt someone they will hurt me. அந்த மாதிரி. இது பார்க்கலாம். இது கண்ணுக்கு ஒரு கண்ணு எடுத்தா இன்னொரு கண்ணு. சினிமா தமிழ் சினிமாலே வருமே, இங்கிலீஷ்ல கூட தமிழ் மூவிலே வருமே. கமல் அடிக்கடி an eye for an eye. an eye for an eye நிறைய வாட்டி வரும். all in the same boat. கமல் அந்த இதுல சொல்ற வேட்டையாடு விளையாடுல an eye for an eye, right? revenge. all in the same boat, in the same situation, right? நான் ரொம்ப சிம்பிளா போறேன். ஹரிபிரியா எரியற தீல என்ன ஊத்துற மாதிரி. அவ்வளவுதான் வந்துருச்சா? யாரு ஹரிபிரியா சொன்னது? ஆமா சார். வெரி குட். எரியற தீல எண்ணெய் ஊத்துறது. அது பார்த்தோனே ஆமா சார், நீங்க ஈஸின்னு சொல்றதுனால அதை கனெக்ட் பண்ண முடியுது. பார்த்தோனே கனெக்ட் பண்ண முடியுது. fuel to the fire. நிறைய வந்து என்னன்னா பார்த்தா இடியோமேட்டிக்கா இருக்கும். தமிழ் ரொம்ப இடியோமேட்டிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ்ங்கிறதுனால ஒரு தமிழனா இருந்து இடியமை வந்து கத்துக்கிறது ஓரளவு ஈஸி தான். ஒரு சேலஞ்சிங்கா இதா இருந்தாலும் ஓரளவு அது ஈஸி தான், நாட் பேட். add fuel to the fire அப்படின்னா worsen the situation. ஆல்ரெடி பேடா இருக்கு. ஆல்ரெடி பேடா இருக்கு சிச்சுவேஷன். யூ ஆர் worsening it. Are you able to see that? worsen புரியுதா? worsen இன்னும் மோசமாக்குறது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ உக்ரைனை சொல்லலாம் சார். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்தை விட இடியத்தோட மீனிங் நிறைய கத்துக்கலாம். you can learn a lot. எத்தனை பேர் நான் இப்ப அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி போய் பார்த்தீங்க அதுக்கப்புறம்? எஸ் சார், நான் பார்த்தேன் சார். நான் வாங்கவே செஞ்சிட்டேன் சார். சொல்லுங்க. நான் வாங்கிட்டேன் சார் அந்த டிக்ஷனரிய. எங்க? ஹார்ட் காப்பியா? ஆமா சார். ஹார்ட் காப்பி இல்லன்னு சொன்னேன். ஹார்ட் காப்பில நம்ம அப்படி கனிஷ்கா ஆன்லைன்ல போய் சார் செக் பண்ண சொன்னாருங்க. ஆன்லைன்ல இல்ல சார், டிக்ஷனரிய வாங்கிட்டேன் நீங்க சொன்னது. சாஃப்ட் காப்பியா ஹார்ட் காப்பியா? எப்படி சொல்றது சார்? புக்கா வாங்குறீங்களா கடையில? சிஸ்டர், நீங்க கையில புக்கா வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல டவுன்லோட் பண்ணீங்களா? புக்கா தான் வாங்கியிருக்கேன். புக்கா அதுதான் வேண்டாம்னு சொன்னாங்க. நம்ம பண்ண ஃபங்க்ஷன்ஸ பார்க்க முடியாது.
ஆனா நீங்க சொன்ன எல்லாமே அதுல ஃபுல்லா கொடுத்திருக்காங்க இல்ல சார். நீங்க நினைச்சா அடுத்த செகண்ட் இதுல பார்க்கலாம். இதுதான் திருப்பணுமே. தேடிட்டே இருக்கணும்ல அதுல டக் டக்குன்னு இது நீங்க ரொம்ப வந்துட்டே இருக்கும்ல அது இதுதான் ஒரே பேஜ்ல அந்த டைம் மாதிரி சொல்றாங்களா? டைம் வந்து சேவ் ஆகும் இதுல உங்களுக்கு. ஓகே. டைம் மட்டும் எல்லாமே கம்பேர் பண்ணலாம். நிறைய ஆக்சுவலா நான் நிறைய ஃபர்ஸ்ட் விஷயம் ஆன்லைன்ல பண்றது இதுல பண்ண முடியாது. A walk in the park. பவித்ரா மேம், do you know the meaning of a walk in the park? walk in the park. A walk in the park. No. Easy. Answer வந்து easy. ஜாலியான மொமெண்டா சார்? ஓ ஈஸியா? A walk in the park. ஒரு பார்க்ல உங்களை நடக்க A casual thing, sir. A casual thing. இப்ப பாருங்க, look at this. A piece of cake. Sir, is it ஈஸி like a சார். casual அது thing? ஈஸி சார். ஈஸி பீஸ் ஆஃப் Answer கேக் easy. Answer சொல்றது ஈஸியா? ஆன்சர் ஈஸி சார் ஈஸி. Answer சொல்றது ஈஸி தானே? ஈஸி ஆமா சார் சொல்றது easy. Can you hear me? Walk in the park. நிறைய Sir, can you hear me? நூற்றுக்கணக்கானது நமக்கு வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். யாராவது ஒருத்தவங்க சொல்லணும், இது ஒரு இடியம், இது அப்படி எனக்கு தெரியுமே தமிழ்ல இது மாதிரி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஆப். லுக் அட் தட். இட்ஸ் எ லெஃப்ட் ஹேண்ட் கேம். இது அமெரிக்கன்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் எ லெஃப்ட் அப்பனா இது ஹார்ட்னு அர்த்தமா சார்? ஹார்டா ரொம்ப ஈஸி. நான் இல்ல இது ரொம்ப இது ஈஸியா இது என்னால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண லெஃப்ட் ஹேண்ட்லயே அதை பண்ணிடுவேன். Left hand game. லெஃப்ட்லயே நான் பண்ணிடுவேன். சாரி சார், நான் ஆப்போசிட்டா யோசிச்சிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ண முடியாது இல்ல, ரைட் ஹேண்ட்ல தானே பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட்ல பண்றதுனால ஹார்ட்னு நினைச்சிட்டேன். Right, right. இந்த மாதிரி வார்த்தையை பாருங்க. பேக் டு த ஸ்கொயர் ஒன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Coming back திரும்பி to பழைய return. இதுக்கு வந்தாச்சு. அதை விட இன்னொரு முக்கியமா ஒரு விஷயம், சார் ஸ்டார்ட் ஓவர். Back to the square one. ஸ்டார்ட் ஓவர். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸ்டார்ட் அகைன். Not again. அதாவது ஒரு ஃபுல்லா போயிட்டு திருப்பி எல்லாம் போய் திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்ட் ஓவர். ஒரு பிசினஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி திடீர்னு லாஸ் ஆகி திருப்பி ஜீரோல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ பேக் டு த ஸ்கொயர் ஒன். Yes, sir. இப்ப பாருங்க, Back to the square one. இப்ப ஸ்கொயர் பெக் இன் a round hole. தெரியுதா? தமிழ்ல அந்த ஒரு படம் பேரு இப்படி வந்துடும், வட்டத்துக்குள் சதுரம். யாரையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா படம் பேரு? வாழ்க்கை ஒரு வட்ட மாதிரி அந்த மாதிரியா சார்? வட்டத்துக்குள் சதுரம். வட்டத்துக்குள் சதுரம்னு ஒரு எஸ்பி சார் ரோல் வட்டத்துக்குள் சதுரம். ரோல். Oh. வட்டத்துக்குள் சதுரம் என்ன அர்த்தங்க இது பவித்ரா? ஸ்கொயர் பெக் இன் a round hole. Someone who is misfit or doesn't fit in. Fit in. Yeah. Just misfit. It's about fit. ஒரு ரவுண்ட் ஹோல்ல வந்து ஒரு சதுரத்தை வைக்க முடியுமான்னா வைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு ரவுண்ட் ஹோல்ல ஒரு சின்ன ரவுண்ட் ஹோலை வைக்கலாம். ஒரு ஸ்கொயர் பெக், ஒரு ஸ்கொயருக்குள்ள இன்னொரு ஸ்கொயரை வைக்கலாம். ரைட், ஹோல் வைக்கிறது. இது புரியுதுங்களா என்னன்னு? வட்டத்துக்குள் சதுரம், வட்டத்துக்குள் சதுரம்னா போக முடியாது, வட்டத்துக்குள்ள சதுரம் போகாது. ரைட். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ரொம்ப சிம்பிளாலாம் நிறைய இருக்குது நம்ம இடியம் பேசுறது. சார் அதிகபட்சம் இடியம்ஸ்ங்கிறது எவ்வளவு சார்? ஒரு நார்மல் கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி சிம்பிளா இருக்கிறது எவ்வளவு சார் தெரியணும்? 100 இருக்குங்க, 100 வரும். அந்த 100ஐயும் நீங்க பார்த்தலாம். ஓகே, தேங்க்யூ சார். Yes, sir. சிஸ்டர் நான் உங்களுக்கு அடிக்கடி அனுப்புவேன் தெரியுமா சிஸ்டர் இடியம்ஸ்? ஆமா ஆமா ஆமா, அதுதான் இது. இப்ப பாக்கல கனிஷ்கா, அனாம் அண்ட் எ லெக். an arm and a leg. ஐயோ பையும் இது different-ஆ களவும் இருக்கு. அந்த மாதிரியா சார்? பவித்ரா மேம் ட்ரை பண்ணுங்க. அனாம் அண்ட் எ லெக் இது மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? very large amount of money or something எக்ஸ்பென்சிவ். expensive. எக்ஸ்பென்சிவ் எங்கேயோ ரெஃபர் பண்ணி சொல்றாப்ல இல்ல சார் கனிஷ்கா. ரெஃபர் பண்றாப்ல. ஏன்னா ஒரே வார்த்தையில சொல்ல எனக்கு எக்ஸ்பென்சிவ். ஒரே வார்த்தையில அங்க கொடுத்துக்க மாட்டாங்க.
அல்ல ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதை பார்த்து தான் சொல்றேன். நான் ரெஃபர்லாம் பண்ணல. அதுதான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கிறது ரெஃபர். ஆ ஓ, எங்க இருந்து நோட் பண்ணிருக்கீங்க? சார் எனக்கு டெய்லி அந்த யூடியூப்ல கூகுள்ல நான் அப்படி சர்ச் பண்ணுவேன் சார், அதனால. ரைட், அது ரெஃபர் பண்ணாம சொல்ல முடியுமா பாக்குறீங்களா? ட்ரை பண்றேன். ரைட், எனக்கு நீங்க அதுமே ஒரே வார்த்தையில சொல்ல பாத்தீங்கன்னா ஈஸி ஈஸி மிஸ்ஃபிட்னு ஒரே வார்த்தையில சொல்லணும். ஒரே வார்த்தையில எப்படி கொண்டு வருவீங்கன்னு பாத்துலாமா? ஓகே. At the end of the day, கடைசியில சார், Finally, கடைசியில. finally. Finally. ஃபைனலி. ஃபைனலி அது ஒரே வார்த்தையில கொண்டு வர முடியுதா பாருங்க, அவ்வளவுதான். ஃபைனலி ஒரு சிலதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஆக்சுவலா இது இடியம்னே எனக்கு தெரியாது சார். அது நேரடியாவே மீனிங் இருக்குனால நான் நார்மல் நம்ம பேசுற வார்த்தைன்னு நினைச்சிட்டேன் சார். இது இடியம் இப்பதான் எனக்கு தெரியும். இது At ஒண்ணு the தான் end எனக்கு of the நீங்க day. தெரியும் லிட்டில். பவித்ரா மேம் ட்ரை பண்ணுங்க இதை. இது எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க இதை படிங்க. பாலிஸ் இன் யுவர் கோட்ல என்ன? Now this is your turn. சூப்பர், யுவர் டர்ன். யுவர் டர்ன். யா, முடிஞ்ச அளவு சுருக்கி பேச பார்க்கணும். அப்பதான் சுருக்கமா இருக்கிறப்பதான் நிறைய திங்கிங்க போடுவீங்க. Your turn. ஒரு வார்த்தை 2 யுவர் டைம்னு சொல்லக்கூடாதா சார்? யுவர் டர்ன் யுவர் டைம் சொல்லக்கூடாதா சார்? பாலிஸ் இன் யுவர் கோட்னா டென்னிஸ்ல விளையாடுறப்ப பால் உங்க கோட்டுக்கு வர்றப்ப நீங்க தான் ஆடணும் இல்லையா? உங்க Yes, sir. அதுதான் Yeah, யுவர் டர்ன்ங்கிறது சொல்றாங்க. அருமையா சொன்னாங்க. பவித்ரா வந்து அருமையா சொன்னாங்க. இதுல வெரி குட். பிரதர், உங்களோடது எப்படியாவது கனெக்ட் ஆயிடுது. வாலிஸ் இன் யுவர் கோட். எஸ் மேம். எஸ், சிந்து இதை ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். பீட் அரவுண்ட் த புஷ். இத தமிழ்ல வேணா சொல்றேன் சார். லைக் அரைச்சமாவே அரைக்காதன்னு சொல்லுவாங்க. அதேதான். உடனே சொல்லாத. ரிப்பீட் அவாய்டு இந்த மாதிரி. பீட் இன்னொன்னு சொல்லலாம். நீங்க சொல்றது எங்கேயோ பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்றீங்க. இல்ல சார், பீட் அரவுண்ட் தி புஷ்ல சொன்னதையே சொல்லிட்டு இருக்கது. அருமையா சொன்னாங்க. அரைச்ச மாவு அரைக்கிறதுன்னு சொன்னது அருமையான ஒரு இது. தமிழ்லயும் அது ஒரு பெரிய இடியம் தான். சிம்பு வந்து அவங்க அப்பா அரைச்ச மாவையே அரைக்கிறேன்னு சொல்லி ஒரு படத்துல அந்த ஒரு பாட்டை பாடுவாப்ல. சார் எஸ் சார். சோ அது ரொம்ப என்ன சொல்றது, அது ஒரு ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. பட் தேர் ஆர் as cool as a cucumber. ரொம்ப ஈஸி ரொம்ப easy, ஈஸி கோயிங்கா சார்? ஈஸி கோயிங்கா சார்? அதை விட கூல் வந்திருக்கு. இப்ப ஈஸி கோயிங் தான், ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ்ட். ரிலாக்ஸ்டு. நீங்க கூல்னே போடலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குது. எனக்கு எப்படி வேணும்னா அதை கேப்சர் எவ்வளவு குயிக்கா கேப்சர் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்குள்ள அதுல உண்மையான மீனிங் தெரிகிறப்பதான் நீங்க 1 or 2 வேர்ட்ஸ்ல சொல்ல முடியும். ரைட், இந்த ஒரு வார்த்தை பாருங்க, இது அடிக்கடி வர்றது. பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ். பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ் என்ன ஒருதலை பட்சமா சார்? ஒருதலை பட்சம். Confident. பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ் இஸ் நாட். உங்க முதுக ஆமா, அப்ப வளைக்கிறது சார். ஓவரா வளைக்கிறது. difficult. வளைக்கிறது. ஓவரா. ரைட், என்னது வளைக்கிறது. ஒண்ணும் இல்ல, கோ பியாண்ட் தி லிமிட். பியாண்ட் தி லிமிட். அது எனக்கு சொல்ல தெரியல சார். புரியுது சொல்ல தெரியல. பெண்ட் ஓவர் பேக் என்னன்னா கோ பியாண்ட் தி லிமிட்னா உங்க சக்திக்கு மீறி பண்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? சக்தி மீறி ஒரு ஆளுக்கு போய் ஹெல்ப் பண்றது. என்னோட சக்திக்கு மீறி ஹெல்ப் பண்ண தப்பாயிடுச்சு. கோ பியாண்ட் தி லிமிட்னா சக்திக்கு மீறுதல். தமிழ்லையும் ஆல்மோஸ்ட் எல்லா இந்த மாதிரி உள்ள எல்லா இடியமுக்கும் தமிழ்ல இருக்குது.
ஆனா ரொம்ப முக்கியமா நான் சொல்றது சில வார்த்தைகள் வந்து கட்டாயமா தெரிஞ்சே இருக்கணும். ஏன்னா அது இடியம் மாரியே தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இடியம் மாரியே ஆமா தெரியாது. சார். ஆமா ஆனா சார். அது அட் த எண்ட் ஆஃப் த டே இடியம்னு எனக்கு நிஜமா தெரியாது சார். yeah. இப்ப Sir, I have one more பாருங்க. question. இப்போ idioms-உம் proverbs-உம் sometimes ஒரே மாதிரி இருக்கும்ல சார்? ஆமா, இடியம் வந்து ஒரு லார்ஜர் ப்ராவர்ப் வந்து பழமொழி தான். இடியம் வந்து But அது sometimes அப்படிதானே இருக்கும். ஆமா, கிட்டத்தட்ட அதாவது இடியம் வந்து பிராடர் ஏரியாவை கவர் பண்ணும். இடியம் இப்ப பாருங்க, அதை கொஞ்சம் பார்க்கிங் லாட்ல போட்டுடலாம். இடியம் ப்ராவர்புங்கிறது ஸ்டாண்டர்டு, ரைட்? இது வந்து ப்ராவர்புங்கிறது ஒரு பழமொழி. முன்னோர்கள் வந்து கரெக்டா சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க, ரைட்? இப்ப ப்ராவர்பு வந்து தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுங்க, ஏகப்பட்ட பழமொழி இருக்குது. காலம் பொன் போன்றது, டைம் இஸ் பொன் கோல்டு. போன்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டானது. இடியம்ங்கிறது காலங்காலமா ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒண்ணும் இல்ல, காலம் பொன் போன்றது, இது டைம் இஸ் கோல்டு. அதான் சார் ப்ராவர்ப் எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன் சார் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்? எல்லாமே பிரசன்ட் தான், எல்லாமே பிரசன்ட் தான். இந்த இடியம் இருக்கு இல்லைங்களா, எல்லா பாறையும் உள்ள கொண்டு வரும். இது இல்லாம இடியமேட்டிக் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்குது. இப்ப டைம் இஸ் கோல்டுன்னு காலம் பொன் போன்றது சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க, எ பேர்ட் இன் ஹேண்ட், a bird in hand is better than two in the bush. இருக்கிறத வச்சு வாழ பழகு, like that. இல்ல இல்ல டைமோட தான் மேட்ச் பண்றாங்கன்னு அது கனி இருக்க காய்க்க வந்துட்டுங்கிற ஒரு இது வரும். அது இல்ல, கையில ஒரு பேர்டு இருக்கிறது பெட்டர், புஷ்ல ரெண்டு நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. ஆனா கையில உள்ளது கொஞ்சமா இருந்தாலும் நம்ம கையில இருந்ததுனாக்கா அதுக்கு வேல்யூ. என்ன கையில இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒண்ணும் இல்லை, கையளவு தான் நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை மட்டுமே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறது. இடியம் ப்ராவர்ப்னா இது காலங்காலமா சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த இடியம் வந்து ஒரு உண்மையை சொல்லும், பட் இது வந்து உண்மையை தாண்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஆனா எல்லா ப்ராவர்பையும் இடியமுக்குள்ள இறக்கிடலாம். அதனாலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். எல்லா இடியமுக்குள்ள எல்லா ப்ராவர்புமே கொண்டு வந்துடலாம். ஏன்னாக்கா ப்ராவர்ப் வந்து இடியம் மாதிரி, ஆனா இடியம் வந்து ப்ராவர்ப் மாதிரின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரு. இடியம் வந்து என்ன, இடியமேட்டிக் லாங்குவேஜ்னா இன்டைரக்ட்னு இருக்கும். இன்டைரக்ட், இது புரியுதா? இன்டைரக்ட், இது டைரக்டா இருக்கும். பழமொழி வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லும், ஆனா டைரக்டாவே சொல்லிடும். புரியுதுங்களா? பழமொழி வந்து ஒரு ஒரு பெரிய உண்மையை சொல்லும், ஆனா டைரக்டா சொல்லிடும். ஆனா இடியம் வந்து எப்படி தெரியும்? இடியம் வந்து இன்டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லும். அது மூலமா நீங்க இப்ப டைம் இஸ் கோல்டு ஸ்ட்ரைட்டா வந்துருச்சா? பட் இது இப்படி இல்ல. பேர்டு ஹேண்டுன்னு அவங்க வந்து பறவையதோ சொல்ல, அவங்க ஒரு குறியீடா சொல்றாங்க, ஒரு சிம்பிள். புரியுதுங்களா? சிம்பிள் நோட் பண்ணிக்கலாமா? சிம்பிள் ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ், ஒரு இமேஜினரி மாதிரி இமேஜரி. இது புரியுதுங்களா? இது வந்து ரியலா வர்றது. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம், பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ்னா நம்ம முதுவை வளைக்கிறது இல்லை, நம்ம லிமிட்டை தாண்டி போறதுக்கு வந்து என்னன்னா நம்ம நம்ம முதுவையே வளைக்கிறோம் அப்படின்னு. ஆஸ் கூல் அஸ் அ கியூக்யூம்பர் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, ரொம்ப கூலாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கிறது. பீட் அரவுண்ட் த புஷ், அதான் கனிஷ்கா சொல்ல வந்தாங்க இல்லைங்களா, பீட் அரவுண்ட் த புஷ். அவாய்டுன்னு சொன்னேன் சார். ஆமா, அதான் ஃபுல்லா சொல்லுங்க. வெறும் அவாய்டுன்னு மட்டும் சொன்னா என்ன அர்த்தம்? அவாய்ட் த சப்ஜெக்ட், அவ்வளவுதான். அது பீட் அரவுண்ட் த புஷ்னா நடுவுல ஏதோ ஒன்று விலங்கு மாட்டிருக்கு, அதை அடிக்க போறோம் புஷ்ஷுக்குள்ள, புதர்ல. ஆனா சைட்ல அடிச்சுட்டு இருக்கோம், சைட்ல அடிக்கிறோம். பீட் அரவுண்ட் த புஷ். பார்த்தீங்களா? பாலிஸ் ஒரு கோட்டுனாக்க நம்ம டென்னிஸ் விளையாடல, நம்மளோட முறை வருது, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாமே இன்டைரக்ட். புரியுதுங்களா? நாம லெக்னா ஒரு மனிதனோட கையையும் காலையும் வெட்டி கொடுத்தாக்க, அவன் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட அவன் கையும் காலையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? கொடுப்பாங்களா? ஒரு கோடி ரூபா தர கையில், ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன், கையையும் காலையும் கொடுத்துருன்னா கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம், ரைட்? நீச்சா அது 10 கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதை விட விலை மதிப்பு தகுந்ததுதான், விலை மதிப்பற்றது. அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னா இட் காஸ்ட், பாருங்க, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்
cause, an arm, and a leg. இப்ப புரியுதுங்களா? அது எஸ் வேலை சார். அப்பா பயங்கரமான வேலைப்பா. அப்படிங்க எப்படிப்பட்ட வேலைன்னா ஒரு ஆமண்ட் ஒரு கையும் ஒரு காலுக்கும் உள்ள வேலைக்கு சமமானது அப்படின்னா அவ்வளோ இதுவா இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப ஆல் பார்க் நோ பைட். குறைக்கிற நாயெல்லாம் கடிக்காது. அது வந்து இன்னொன்னு. அது வந்து அதுதான் ப்ராவர்பு. இப்ப பாருங்க, ஆமா சார், அதான் ப்ராவர்ப். அதுதான் ப்ராவர்பு. பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். ப்ராவர்ப். ஆமா. இதுதான் ப்ராவர்பு. அப்படியே நீங்க டைரக்டா அடிச்சிடலாம். ப்ளூரல்ல போறாங்க பாருங்க, எல்லா டாக்ஸுக்குமே இது சொந்தம். பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். அப்படியே நம்ம சொல்ல முடியாது இந்த காலத்துல இல்லைங்களா? ஆமா சார். ஆமா சார். இப்ப ஆல் பார்க் நோ பைட்னா இன்டைரக்ட். பவித்ரா மேம் புரியுதுங்களா உங்களுக்கு? டைரக்ட் இன்டைரக்ட் நான் சொன்னது. எஸ் சார், எஸ் சார். இடியம்னாலே இதுக்கு இன்டைரக்ட். இன்னொன்னு சொல்லலாமா சார்? மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்ல, அது சொல்லலாமா சார்? அது மாதிரி மின்னுவதெல்லாம் பண்ணல, வேற இருக்குது, வேற இருக்குது. பட் ஆல் பார்க் நோ பைட்னா சம்திங் டிஃபரெண்ட். என்ன சொல்ல வராங்க? எப்படி சார் ஆல் பார்க் நோ பைட் என்ன அர்த்தம்? பயப்படுறதா சார்? இல்ல, ஆல் பார்க் நோ பைட். பவித்ரா மேம், ஆல் பார்க் நோ பைட் ஜெனரலா எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாதுன்னு சொல்லுவோம்ல அந்த பேஸ்ல. எல்லாரும் ஆல் பார்க் நோ பைட். வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குதே. ரிட்டர்னிங்கா சார்? சார் எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்ல, ஆல் பார்க் நாய் பத்தி தான் இவங்களும் பேசுறாங்க. இப்ப பாருங்க, பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட்னா அது மாதிரி குறைக்கிற குலைக்கின்ற நாய் வந்து நாய் கடிக்காது. கடிக்காது. குறைக்கிற நாய் வந்து கடிக்காதுங்கிறது டைரக்டா உங்களுக்கு அர்த்தம் வந்துருது, ரைட்? இங்க பாருங்க, ஆல் பார்க் நோ பைட்னா பேச்சு தான்ப்பா, ஒண்ணும் செயல்ல ஒண்ணுமே கிடையாது. பேச்சுதான். குட்டியா இருக்கிறது Only இவ்வளவு பெரிய speech, எல்லாம். no action. Only speech, Okay. no action. இப்ப So ரஜினிகாந்த் there is something like பேச்சு ஜாக் இல்ல ஏதோ beat வரும்ல அப்படின்னா. சார், இது பேஸ்ல ஜாக் மாஸ்டர் Can you repeat? இல்ல மாஸ்டர் ஏதோ மாஸ்டர் அண்ட் ஜாக்னு ஒரு ப்ராவர்போ இடியமோ வரும்ல சார். ஆமா ஆமா ஆமா, அது வந்து இடியம் தான் அது. மாஸ்டர் ஆஃப் ஆல் Jack in something. all days, master in none.